ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த போர்க்குற்ற விசாரணை என்பது தொடர்பாக தமிழர் தரப்பிலிருந்து தொடர்ந்துமே அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழ் அரசியல் பரப்பிலையாக இருக்கட்டும், இந்த புலம்பெயர் சொந்தங்களாக இருக்கட்டும், பலரும் இந்த போர்க்குற்ற விசாரணை என்பது கட்டாயம் நடத்தப்பட வேண்டும், சர்வதேச ரீதியாக உலக பொறுமுறையை முற்றாக நிராகரிக்கிற தரப்பாகத்தான் தமிழர் தரப்பு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகர் வோல்கர் டோர்க் அவர்கள் வர இருக்கின்றார். 23ஆம் தேதி இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்துக்கு 25ஆம் தேதி வர இருக்கின்றார் என்ற தகவல்கள் அரசியல் பரப்பிலிருந்து வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இவர் இந்த போர்க்குற்ற விசாரணைகள் சம்பந்தமான சாட்சியங்களை சேகரிப்பது, அது தொடர்பான விடயப்பரப்பில் என்னென்ன நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகளை நடத்துவது என்பது விடயமாகத்தான் அவர் இங்கே வருகை தர இருக்கின்றார். இந்த 9 வருடங்களுக்கு பிறகு இப்போ அவர் வருகை தர இருப்பது ஒரு பெரிய பேசுபொருளாகவும் பெரிய எதிர்பார்ப்பாகவும் மாறி இருக்கு. கடந்த ஜெனீவா அமர்வில் வெளிவார அமைச்சர் வீத ஹேரத் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்க்குற்ற விசாரணைகள் நாங்கள் உள்ளக பொறிமுறையிலேயே நடத்தி முடிப்போம். நாங்கள் உள்ளக பொறிமுறை நடத்துகின்ற பொழுது நீதித்துறையில் நாங்கள் சம்பந்தப்பட மாட்டோம். நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக அவர்களே அது தொடர்பான விஷயங்கள் எடுப்பார்கள். ஆகவே ஒரு தன்னிச்சையான நீதிமன்றத்தினுடைய தன்னிச்சையான தனிப்பட்ட ரீதியான விடயங்களில் தான் இது முன்னெடுக்கப்படும் என்று யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிவார அமைச்சர் வீத ஹேரத் முன்னைய கடந்த கால ஜெனீவா அமர்வுகளில். அப்போ இதுவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. இதைத்தானே புண்ணிய அரசாங்கம் சொன்னது, இப்பயும் நீங்கள் அதுதானே சொல்கின்றீர்கள் என்ற அதிருப்தி ஏற்படுத்து. அந்த வகையில் இப்போ இவர் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில், அதாவது உயர்ஸ்தானிகர் இங்கே வர்ற இந்த சூழ்நிலை இந்த விடயம் ஒரு பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. யார் வாரது டோர்க் அவர்கள் வாரது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அவர் வருகை தருவாரா, மனித சிதிலங்களை பார்ப்பாரா, அப்படி பார்க்கிறதனூடாக இன்னும் கொஞ்சம் சாட்சியங்கள் சேகரிக்கப்படும் என்கின்ற ஆர்வமும் இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் கூட அது தொடர்பான கோரிக்கைகளை அவருக்கு முன்வைத்திருந்தார். அது அவர்களும் இந்த உயர்ஸ்தானிகளை சந்திக்கணும், எங்களுடைய தரப்பு நியாயங்களை நாங்கள் பேசணும் என்றும் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் ஆக்கப்பட்ட சங்க உறவினர்கள். ஆகவே இது ஒரு பெரிய நீட்சி பொருளாகவே இருக்கின்றது இவர் வாரவிடயம். இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சமாளிப்பதற்கான முன்முயற்சியாகத்தான் இவருடைய வருகை இருக்கின்றதா. இரண்டாம் முன்னைய அரசாங்கங்களிலேயும் இந்த விடயம் தொடர்ந்துமே நடந்த வண்ணமே இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் ஒரு தீர்மானம் மிக்க ஒரு விடயம் நிறைவேற்றப்படும் என்று சொல்வார்கள். பிறகு அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு வகையில் இவர்கள் பின்னெடுத்து கொண்டு தருவார்கள். அதாவது எங்களுடைய சிங்கள அரசியல்வாதிகள் அங்கே போனோன்னா கொஞ்சம் பின்னுக்கு நிற்பார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு தங்களுடைய அழுத்தங்களை பிரயோகித்தாலும் கூட சில தமிழ் அரசியல்வாதிகள் ஏனோ தானோ என்கின்ற முறையிலையும் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த ஜெனீவா அமர்வே ஒரு சமாளிப்புக்கான நடவடிக்கை என்கிற விமர்சனமும் பலர்கிட்ட இருக்கிற உண்மையான விடயம். அந்த வகையில் இவர் இங்கே வருகை தருவதும் ஒரு சமாளிப்பதற்கான முன்னாயத்த பணியா என்கிற விமர்சனங்களும் இப்போ எழுந்திருக்கின்றது. இப்போ குறிப்பிட்ட காலத்தில் இந்த சர்வதேச விசாரணைகள் தொடர்பான விடயங்களில் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்களோ அந்த அளவுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுப்பதில்லை என்ற விமர்சனமும் இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள் அண்மையில் நடந்த ஒரு போராட்டத்தில், நேற்றைய தினம் நடந்த போராட்டத்தில் அவர்கள் நேரடியாகவே சொல்லின, உண்மையிலேயே எங்களுக்கு இந்த தமிழ் அரசியல்வாதிகளில் நம்பிக்கை இல்லை, தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றில் இந்த விடயங்களை நிறைவேற்றணும், இல்லாவிட்டால் இதிலேருந்து விலகணும். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சர்வதேச விசாரணையை பெற்றுக் கொடுக்கறதுல உறுதிப்பாடு இருக்கிறார்களா, இல்லை ஏதோ பதவி ஆசைகளுக்கு அவர்கள் வாழ்நாளில் பதவிகளில் இருந்துட்டு இறந்து போகணும், தங்களுடைய வாழ்நாள் வரைக்குமே இந்த பதவியை சுமந்தோண்டு வரணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் நேரடியாகவே சொல்லுகின்றார்கள். இத்தனை காலமும் சிங்கள அரசியல்வாதிகள் மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இலங்கை அரசாங்கத்தின் மேலும் நம்பிக்கையற்றவர்களாக இருந்த காணாமல் ஆக்கப்பட்ட சங்க உறவினர்கள் இப்போ தமிழ் அரசியல்வாதிகள் மேலேயும் தங்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார், தமிழ் சிங்கள பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழ் தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர். 16 ஆண்டுகால மௌனம் தீர்வாக இருக்க முடியாது.
போரின் இறுதி கட்டத்தின் போதும் அதற்கு பின்னரும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களாகிய நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் மனமார்ந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். இன்று 3036வது நாட்களாக வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் ஏனையின் வீதியில் அமைந்துள்ள எங்கள் போராட்ட பந்தலில் எங்கள் பயணம் தொடர்கிறது. எங்கள் குழந்தைகளின் கண்டுபிடிக்க வேண்டும் என தவிப்பதோடு மட்டுமின்றி இனப்படுகொலையிலிருந்து எதிர்கால தலைமுறையினை பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கோரவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அவர்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுக்கவும் நாங்கள் கூடுகிறோம். இலங்கை அரசுக்கு அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஓர் அரசியல் தீர்வு தேவை என யுத்தத்தின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது. இந்தியாவின் சோனியா காந்தி உட்பட தமிழர்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும் என சென்னை மண்ணிலேயே கூறப்பட்டது. ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் இல்லை. எங்கள் கண்ணீர் மட்டுமே தொடர்கிறது. இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது. புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்துகின்றன. நாம் காண்பது அமைதி அல்ல, அது இனப்படுகொலைக்கான இயல்பாக்குவது ஒன்றாகும். நாங்கள் இனி தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையை வைக்கவில்லை. அவர்கள் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது. அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கற்றுக்கொண்ட எந்த முயற்சிகளையும் காட்டவில்லை. அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுப்பேற்க வைக்கவோ அல்லது போருக்கு பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்துக்கு நினைவூட்டவோ தவறிவிட்டனர். தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள ஒவ்வொரு தமிழரும் எழுந்து சர்வதேசத்தை மறு ஈடுபாட்டை கோர வேண்டும் மற்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். ஒரு காலத்தில் செயலில் பங்கு வைத்த ஐக்கிய ராஜ்யத்தை நாங்கள் குறிப்பாக அழைக்கிறோம். அரசியல் தீர்வு இல்லாமல் இராணுவ தீர்வு இருக்கக்கூடாது என்று முன்னாள் பிரதமர் டொனி பிளேயர் சரியாக அறிவித்தார். அந்த ஞானத்தை இன்று நினைவு கூற விரும்புகிறோம். நாங்கள் ஒரு உண்மையான தெளிவை சொல்கிறோம். தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழு குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும். இறையாண்மை இல்லாமல் எதுவும் நிலைத்திருக்க முடியாது. ஒவ்வொரு ஐரோப்பிய தூதரமும் மற்றும் பணியை எங்கள் வேண்டுகோளுடன் அணுகுகிறோம். மௌனம் முடிவுக்கு வர வேண்டும். எமது குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். நமது தாயகம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். துக்கப்படும் ஆனால் தளராத தாய்மார்களின் குரல்கள் ஒருபோதும் அடக்கப்படாது. நன்றி. ஆகவே இப்போ இது ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் மீதான ஒரு போராகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். வேண்டாம், காணாமலாக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள் மட்டுமில்லை, தமிழ் தரப்பில் பயணிக்கிறவர்கள் கூட தமிழ் அரசியல்வாதிகளில் இருக்கிற நம்பிக்கையை இழந்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள். காரணம் இந்த அரசியல்வாதிகளுடைய பிளவு, அரசியல் கட்சிகளுடைய பிளவு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் சரி தமிழ் தரப்புகளும் சரி ஓரளவுக்கு இந்த பின்னிக்கிற செயற்பாட்டையும் அவர்களது அரசியல் சுயலாபத்துக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள சட்டத்தரணி தனுக ரணஞ்சக ஹந்த ஹமை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த போர்க்குற்ற விசாரணைகள் நடத்தப்படல் வேண்டும். குறிப்பாக பாலச்சந்திரன், இசைப்பிரியா போன்றவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்த ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயம் தெரியாது. அந்த விஷயம் தொடர்பான விசாரணைகள் சர்வதேச ரீதியில் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தத்தையும் இவர் பிரயோகிக்கின்றார். இந்த விசாரணையில் ஒரு அகபயம் அல்லாமல் பக்கச்சார்பில்லாமல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் இவர் அழுத்தமாக தெரிவிக்கின்றார். இந்த போர் நடந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த சேனல் போன்ற காணொலியில் இருக்கின்றார்கள். பிறகு இசைப்பிரியா, சோபா போன்றவர்கள் அந்த காணொலிக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தபடியும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய இளைய மகன்தான் பாலச்சந்திரன் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் சம்பந்தமான புகைப்படங்களும் பலிக்காக இருந்தது. ஆகவே அவருக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயமும் விசாரணைகள் மூலம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அழுத்தமாக அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு சிங்கள சிவில் அமைப்பை சேர்ந்தவர் இந்த வெள்ளவத்தையில் நடந்த உறவுகளை நினைவு கூறும் இந்த முள்ளிவாய்க்கால் அஞ்சலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டது தொடர்பான தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவர் சொல்லே என்ன விடயத்தை சொல்கிறாருன்னா, இந்த விடுதலை போராட்டம் என்ன விடயம் என்பது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு முதல் மக்களுக்கு அங்கே நடந்தது என்ன, ஒரு இனப்படுகொலைகள் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமையை அவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த விடயங்களில் சிங்கள மக்கள் ஓரளவுக்கு இப்போ இந்த விடயங்களை புரிந்து வைத்திருக்கின்றார்கள்.
விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, சிங்கள அரசியல் பரப்பில் பயணிக்கிற அரசியல்வாதிகள் எங்களோட கொள்கைகளிலிருந்து விரோதமாக செயற்படுகிறார்கள். ஆக அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுக்கிறோமே தவிர சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு காலமும் முன்னெடுக்க இல்லை. எங்களோட நோக்கமே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அடக்குமுறைகள் எல்லாம் சிங்கள மக்களுக்கு வெளிப்படையாக தெரியணும்ன்றதான் எங்களோட போராட்டத்தின நோக்கம் என்று யார் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக பல விஷயங்கள் வந்து இந்த அரசியல் பரப்பில் பயணிக்கிற தமிழ் அரசியல்வாதிகள்கிட்ட தமிழ் அரசியல்வாதிகள் இன்னுமே கொண்டு போய் சேர்க்காத விஷயங்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் சிங்கள மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதுன்ற வெளிப்பாடுகள்லாம் இப்போ இதென்று நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் இது ஒரு முதற்படி தான். இது முழுமையான வெற்றியாக நாங்கள் கருதிவிட முடியாது, இது ஒரு முதற்படியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக இந்த அரசியல் பரப்பில் இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புதிய திருப்பம் வெளியாக இருக்கின்றது. அது இவ்வாறாக இருக்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விமர்சனங்கள் பல பேரிட்டையும் இருக்கின்றது. இந்த சபைகள் அமைக்கப்பட்டால் பிறகும் இந்த சபைகள் அமைப்பது தொடர்பான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தன. அதில் குறிப்பாக இந்த ஜாழ் மாநகர சபையில் வந்து முன்னே ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த அல்லது தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணல் ஒன்றை வந்து சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். என்று பார்த்தீங்கன்னா, இந்த கபிலன் அவர்கள் முதன்மை வேட்பாளராக இருந்தார். அந்த கபிலன் அவர்கள் முதல்வராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று தேசிய மக்கள் சக்தியினர் பறைசாற்றுகின்ற பொழுது இவர் சுமந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், இதெல்லாம் இந்த தேர்தல் விடயங்கள் நடைபெறுவதற்கு முதல் சுமந்திரன் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விலாசமே போல அவருடைய முகவரியே தவறான இருக்கின்றது. ஆகவே அவர் முதல்வராக மட்டுமில்லை, சாதாரண மாநகர சபை உறுப்பினராக கூட வர முடியாது என்று யார் சொன்னா சுமந்திரன். ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆசனங்கள் தொடர்பான எண்ணிக்கை வெளியிடப்பட்ட பிறகும் கூட எந்த ஒரு விடயமும் இவர் செய்யலை. அது பிறகு இவர்கள் உறுதிமொழி எடுத்த பிறகுமே எந்த ஒரு விடயங்களையும் எந்த ஒரு நீதிமன்ற வழக்களையும் இவர் தொடுக்கலை சுமந்திரன் அவர்கள். ஆனால் அந்த ஊடகங்களில் கொடுத்த நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்டாயம் தொடுக்கப்படும், அவர் ஒரு மாநகர சபையினோட முதல்வர் இல்லை, ஒரு உறுப்பினராக கூட வர மாட்டார் என்று அவர் சொல்லியிருந்தார். இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவர்கள் இன்னுமே இதற்கான நடவடிக்கையில் சுமந்திரனோ இல்லை தமிழரசு கட்சி சார்பாகவோ யாருமே முன்னெடுக்கலை. அப்போ தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த விடயத்தில் நடுநிலை வகிக்குது. அது ஏலவே அவர்கள் நடுநிலைன்னு சொன்னதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நடுநிலை அடிப்படையில் தான் அவர்கள் நடுநிலை வகித்தார்கள்ன்ற விஷயத்தை சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஏதோ ஒரு வகையில் ரகசிய டீல் இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடம்பெற்றது. அதால் தான் சுமந்திரன் இன்னும் இந்த கபிலன் தொடர்பான விஷயத்தில் வாய் மூடிக்கொண்டிருக்கின்றார்களா, அல்லது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லையா, இல்லை இனித்தான் எடுக்க போகிறாரா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. இது தொடர்பாக சுமந்திரனும் இதுக்கு பிறகான மேடைகளில் இந்த சபைகள் அமைக்கப்பட்ட பிறகான மேடைகளில் இந்த விஷயமே சொல்லல. அவருடைய பதிலுக்காகத்தான் இப்போ மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சாவகச்சேரியில் சாவகச்சேரி சபை தொடர்பான விடயத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்தில் போட்டிட்ட கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்தன. அதில் அவர்களுடைய வாக்குகள் வந்து அளிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமந்திரன் தான் ரகசியமான முறையில் இந்த விஷயத்தை செஞ்சாரா என்கிற விடயமும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதற்கு பிறகு திருவுளச்சீட்டு வருவதற்கான காரணம் சுமந்திரன் தானா என்ற விடயமும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பான எந்த ஒரு விடயங்களும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் விமர்சனங்கள் இது மூலமாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது தொடர்பாகவும் சுமந்திரன் இருந்தோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தோ இந்த பதில்களும் கிடைக்கவில்லை. இப்படியாக உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான விடயம் தொடர்பாகவும் அது மட்டுமில்லாமல் இந்த இனப்படுகொலையில் போர்க்குற்றம் சம்பந்தமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயம் சம்பந்தமான பல செய்திகள் தொடர்ந்தும் வெளியான வண்ணம் இருக்கின்றன. இப்படியான இலங்கை பரப்பு செய்திகளாக இருக்கட்டும், வடகிழக்கு பரப்பு செய்திகளாக இருக்கட்டும், இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா படியம் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.